ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பாட்டில் வந்து ஆயில் பாட்டில்ஸ் நிறையா போட்டிருப்போம். பாமாயிலுக்கு தனியாக, ரிஃபைண்டுக்கு தனியாக, நல்லெண்ணெய்க்கு தனியாக, இந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம். ஒரு சிலர் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வச்சுருக்க மாட்டாங்க. வச்சுருவங்களுக்காக சொல்கிறேன் நான். பாமாயிலுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி உறைஞ்ச மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து பாட்டில் ஃபுல்லாக அசிங்கமாயிரும் பார்க்குறதுக்கு. பாமாயில் எப்போவுமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பாட்டில்ஸ் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பனி உறைஞ்ச காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும், அசிங்கமாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 or 8 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை கழுவிட்டே இருக்கணும். இல்லையா ஒரு சிலர் வந்து சுடுதண்ணி ஊற்றி அதில் வந்து சோப் தூள் கொஞ்சம் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சு. அந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற ஈஸி ட்ரிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு, நியூஸ் பேப்பர் வந்துட்டு வேஸ்ட் நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து இப்படி தொடச்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக ஆயில்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடும், பேப்பர்லேயே ட்ரை ஆயிரும். இப்படியே ஆல்ரெடி நான் வந்து 2-3 பேப்பர் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் அதில் வெளியே எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் கிட்டத்தட்ட வந்து பழையபடி நார்மலாக வந்துருச்சு. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணி நீங்கள் பாமாயில் ஊற்றி வச்சாலும் அதோட தன்மை அப்படி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க. ஒரே வாஷ் தான், சோப் போட்டு க்ளீன் பண்ணுறேன். பாட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம வந்து ஃபுல்லாக நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இல்லை 10 தடவை வாஷ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு சிரமம் இருக்காது. ஈஸி டு க்ளீன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே வந்து சோப்பு நிறையெல்லாம் நல்லா வந்துருச்சு. ஒரே ஒரு தடவை தான் சோப் போட போகிறோம். எவ்வளோ பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அதே நீங்கள் வந்து எண்ணெயோடையே சோப் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 7 or 8 டைம்ஸ் ஆகும். நாரும் வேஸ்ட் ஆகும், தண்ணியும் வேஸ்ட்டு, சோப்பும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி பேப்பரில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு பாமாயில் யூஸ் பண்ண பாட்டிலை இப்படி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வாஷ் ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு பாட்டில் ஃப்ரீயாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பளபளன்னு எந்த வித பாட்டிலும் உங்களுக்கு சிரமம் இருக்காது. ஊற வைக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, சோப்பு வேஸ்ட் பண்ண வேண்டாம், தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பர்ஃபெக்டான பாட்டில் ரெடி ஆயிரும். ஈஸியாக நீங்கள் கழுவிக்கலாம் எத்தனை தடவை வேணாலும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். மறுபடியும் திரும்ப நல்ல வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சுன்னு கழுவியாச்சு. ஒரே ஒரு தடவை தான் சோப் போட்டு கழுவுனேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு ஒரே ஒரு வாஷ். நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்க தேவையில்லை, சோப் தூள் போட்டு நிறையா தடவை கழுவ தேவையில்லை, ஊற வைக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு சோப் போட்டு ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா நார்மல் பாத்திரம் மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து கவுத்திடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோஸ் நிறையா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் பாய்.